ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியான சீரீஸ்னு அப்சர்வேஷன் லாக் ஆஃப் மை ஃபியான்சே சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோட வீட்டு பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால ரொம்பவே லவுடான நாய்ஸ் எல்லாம் வந்துட்டே இருந்துச்சு. ஸோ என்னால் ரெக்கார்டிங் பண்ணவே முடியல. அட்லீஸ்ட் இன்னைக்கு கொஞ்சம் சத்தம் கம்மியாக இருக்கு. ஸோ ஓடையில் டிஸ்டர்பன்ஸ் வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அப்சர்வேஷன் லாக் ஆஃப் மை ஃபியான்சே சீசன் 1 எபிசோட் 7. நம்ம ஹீரோ இப்போ தேர்ட் இயருக்கு போயிட்டா. டியா என்னடான்னா நம்ம ஹீரோவை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. என்னை விட ஃபாஸ்ட் அவளால ஆப்வியஸ்லி ஓட முடியாது. பட் என்ன பார்க்குற நேரம்லாம் இவ அப்படி ஓடிக்கிட்டே இருக்கா. அன்னைக்கு ஹீரோனியா இவ கிட்ட சொன்ன விஷயங்கள் தான் இதுக்கு காரணம்னு நினைக்கிறேன். என்கிட்ட இருந்து ஓடுனா அவளை பிடிக்கிறது தானே சரியா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோவை பார்க்கவோ பெர்ட்டியா ஓட ஆரம்பிக்கிறா. அவளுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அவ இருக்கிற இடத்துல போய் நிக்கிறான். எப்படியா பெர்ட்டியா எங்க ஓடினாலும் நம்ம ஹீரோ அவளுக்கு முன்னாடி அங்க போய் நின்னுகிட்டே இருக்கான். இது லெஜெண்டரி வால் பென் சினாரியோ தானே அப்படின்னு பெர்ட்டியா பாக்குறா. ஓடுற வளங்க தொலைத்துறது தான் அனிமல்ஸோட இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ காமெடி பண்றான். ஐயோ என்ன வேட்டையாடி சாப்பிடாதீங்க, எனக்கு கம்மியான மீட் தான் இருக்கு, என் போன்ஸ் தான் அதிகமா இருக்குன்னு பெர்ட்டியா காமெடி பண்றா. மீட் நிறைய தானே இருக்கு. நம்ம ஹீரோ வேற இடத்த பார்க்கவோ ஜெனோ தப்பா புரிஞ்சுக்கிறான். நான் அந்த மாதிரி கிடையாதுன்னு பிரின்செசியல் நினைக்கிறான். நீ டால் மாதிரி இருக்க, சோ உன் கூட தான் நான் விளையாட நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ரொமான்டிக்கா பேச ட்ரை பண்றான். பெர்ட்டியாக்கும் நம்ம ஹீரோ மேல லவ் இருக்குங்கிறதா அவ ரியாக்ஷனை வச்சு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அப்புறம் இதுக்காக இவா என்ன அந்த ஹீரோனியா கூட சேர்த்து வைக்க ட்ரை பண்றான்னு தான் எனக்கு புரியல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சா. நீங்க என்கிட்ட இருந்து தள்ளி இருங்க, அதுதான் பெஸ்ட். ஸ்டோரியோட கம்பெல்லிங் ஃபோர்ஸ் ஆல்ரெடி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. அது ஒரிஜினல் ஸ்டோரி லைன்கே சினாரியோவை மாத்தோ தெரியுமா. மெய்யான சினாரியோல பெர்ட்டியா குண்டா இருப்போம். சோ நானும் இப்ப வெயிட் போட ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு எக்ஸசைஸ் பண்ணாலும் அந்த கம்பெல்லிங் ஃபோர்ஸ்னால குண்டாக ஆரம்பிச்சிட்டேன்னு பெர்ட்டியா சொல்லவோ. சோ நீ வெயிட் போடுறது அந்த கம்பெல்லிங் ஃபோர்ஸ்னாலன்னு சொல்ல வரையா நம்ம ஹீரோ கேட்கவோ. ஆமா, ஒரிஜினல் சினாரியோல பெர்ட்டியா கேரக்டர் குண்டு தான், அதே மாதிரி என்ன மாத்த ட்ரை பண்ணுதுன்னு சொல்லவும். நீ இஷ்டத்துக்கு இப்ப நிறைய ஸ்வீட் சாப்பிட ஆரம்பிச்சிட்ட. சரினா சிரிக்க கூடாதுன்னு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு நீ வெயிட் போடுறது காரணமா பாக்கெட்ல இருக்கிறதா நம்ம ஹீரோ சொல்றான். இந்த கிஃப்டானவா சாக்லேட்ஸ் எடுக்கிறா. நிறைய பேர் இப்பெல்லாம் எனக்கு சாக்லேட் கொடுக்குறாங்க, அது கம்பெல்லிங் ஃபோர்ஸோட காரணம் தானோ அப்படின்னு பெர்ட்டியா பயப்படுறா. பெர்ட்டியாவை அட்மையர் பண்றவங்க நிறைய ஆயிட்டாங்க, அதனால தான் அவளுக்கு அந்த கிஃப்ட் கிடைக்குது. நீ வேணா அந்த சாக்லேட்ஸை மத்தவங்க கூட ஷேர் பண்ண வேண்டியதானே நம்ம ஹீரோ கேட்டா. பட் இது எனக்கு கொடுத்த ஸ்நாக்ஸ் என்னவா யோசிக்கவும். நீ ஃபர்ஸ்ட் ரைட் வில்லனஸ் ஆகணும்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா. எப்படியோ கொஞ்சம் நாள்ல நீங்க ஹீரோனியா கூட க்ளோஸ் ஆயிருவீங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன விரட்டி தான் அடிக்க போறீங்க. அதுக்கு நான் உங்ககிட்ட இப்போல இருந்தே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது தான் பெஸ்ட். அந்த டயத்துல இல்லைன்னா என் மனசு இன்னும் கஷ்டப்படும் பெர்ட்டியா ஆள்ற மாதிரி போகவும். ஸோ இதுதான் உண்மையான காரணமா நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். நீ சொல்ற மாதிரி சினாரியோ பழையபடி போனாலும் உன்னை நான் மோசமா நான் ட்ரீட் பண்ண மாட்டேன், ஓகேவா நம்ம ஹீரோ சொல்றான். சரி அப்படின்னா நானும் உங்ககிட்ட இருந்து ஓடி போக மாட்டேன்னு பெர்ட்டியா சொல்றா. பெர்ட்டியாக்கு கொடுத்த அந்த ப்ராமிஸை கண்டிப்பா நான் காப்பாத்தணும்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். ஒரிஜினல் சினாரியோல பெர்ட்டியாவை வாய் அடிக்கிற மாதிரி நம்ம ஹீரோ பண்ணிடுவான். ஹே கோர்ட்டுகன், அந்த ஹீரோனியா உன்னை பாக்குறதுக்கு அடிக்கடி வாராளே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும். ஆமா, அவ எனக்கு பார்த்தாலே இரிட்டேட்டிங்கா இருக்கு. பெர்ட்டியாவும் அவ ஃபேமிலி ஏதோ தப்பு பண்ணுதான் அவ கேட்டுக்கிட்டே இருக்கான்னு சொல்லுவோம். பெர்ட்டியா சொன்ன அந்த ஒரிஜினல் சினாரியோல வாய் அடிக்கிற மாதிரி நான் அவளை பண்றது அவ ஃபேமிலி பண்ண தப்ப எல்லாரும் முன்னாடியே வெளியே கொண்டு வரது நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறேன். அங்க இருக்கிற எல்லாருமே பெர்ட்டியாக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இருக்காங்க. பெர்ட்டியாவை ஹீரோனியா அந்த மாதிரி தப்பா பேசுறது வந்துட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கோ பிடிக்கல, ஷானுக்கோ பிடிக்கல. அந்த ஹீரோனியா கதையை முடிக்க நீங்க எதுவோ பிளான் போடுறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சார்லஸ் கேட்கறான். நான் என் ஃபியான்சேவை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் பிளான் போட்டுட்டு இருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். அந்த ஹீரோனியாங்கிற ஒரு பொண்ணை நம்ம நிறைய ஜென்டில்மேன் டார்கெட் பண்றதோ தப்பா இருக்கு. ஹீரோனியாக்கு நம்ம ஏன் ஒரு ட்ராப் செட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கோர்ட்டுக்கு நெக்ஸ்ட் டைம் அந்த ஹீரோனியா உங்ககிட்ட வந்து பெர்ட்டியா ஃபேமிலி தப்பு பண்ணுதான்னு கேட்டா இல்ல அப்படின்னு வாயை திறந்து சொல்லாத. அவங்க தப்பு பண்றாங்கன்னு அவளாவே அசியம் பண்ணிக்கிடுவா. அண்ட் இது எப்படி முடிய போகுதுன்னு பார்க்க நான் ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டியா அந்த ஹீரோனியாவை என் கூட ஜோடி சேர்க்கறதுக்கு கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும். ராயல் ஃபேமிலி பிளட் லைனுக்கோ இதுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட ஃபர்ஸ்ட் டைமா போய் பேசுறேன். நீ என்கிட்ட வந்து இப்படி பேசுறது ரேர் ஆச்சேன்னு அவங்க அப்பா பாக்குறாரு. மெய்டன் ஆஃப் டெஸ்டனினா என்னது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். கேட்க இது ரொமான்டிக்கா தெரியுது, பட் எனக்கு தெரியலன்னு அவர் சொல்லவும். இது ஏதோ ராயல் ஃபேமிலி கூட சம்பந்தப்பட்ட ஃப்ரேஸ் மாதிரி தெரியுது நம்ம ஹீரோ கேட்கறான். எனக்கு என்ன திடீர்னு ரொமான்ஸ் மேல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சான்னு அவங்க அப்பா கேட்கறாரு. அப்படி இல்ல, ஒரு முட்டாள்தனமான ப்ராஃபஸியை நான் கேள்விப்பட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்ல நம்ம ஹீரோ அப்பா சொல்றாரு. பேட்டில் மைடன்ஸ்னு சில செயின்ட் நம்ம ராயல் ஃபேமிலியில இருந்திருக்காங்க, மத்தபடி எதுவும் இல்லன்னு அவர் சொல்லவும். இவர் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாரு அப்படிங்கிறது மட்டும் நம்ம ஹீரோக்கு தெரியுது. திடீர்னு என்ன இந்த மைடன் ஆஃப் டெஸ்டனி மேல இன்ட்ரெஸ்ட்னு அவங்க அப்பா கேட்க எனக்கு பெர்ட்டியா இருக்கா, அவதான் என் ஃபியான்சே, அதுவே எனக்கு போதும் நம்ம ஹீரோ சொல்லவும். நம்ம ஹீரோ அப்பா ஷாக் ஆகுறாரு. ஏன் ஷாக் ஆகுறீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். செஷியல் உன் லைஃப் ஃபன்னா போகுதான்னு அவங்க அப்பா கேட்கவும் பெர்ட்டியா கூட இருக்கிறதுனால ரொம்பவே ஃபன்னா போகுதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கான ஃபியான்சேவா அப்ப நான் கரெக்டா தான் செலக்ட் பண்ணிருக்கேன்னு அவங்க அப்பா ஹாப்பி ஆகுறாரு. சரி நான் கிளம்புறேன் நம்ம ஹீரோ போகுவோம். உன்னை நான் பையனா பெத்தெடுத்ததுல சந்தோஷப்படுறேன். நீ ரொம்பவே ஜீனியஸ் தான், பட் உனக்கும் ஏதாச்சும் பிரச்சனைனா என்கிட்ட வந்து எப்போனாலும் பேச அப்பா நான் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லவும். கண்டிப்பா நான் உங்ககிட்ட வந்து பேசுவேன், தயாரா இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போறான். இப்படி ஒரு ஃபீலிங்ஸ் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்ல. மேபி அப்பாவோட பாசத்துக்கு நானும் ஏங்கி இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ஸ்மைல் பண்ணிட்டு தேங்க்யூ ஃபாதர் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ கிராஜுவேஷன் ஆகிறதுக்கு இன்னும் 3 மாசம் தான் இருக்கு. பெர்ட்டியா கிராஜுவேஷன் பார்ட்டிக்கு உனக்கு என்ன ட்ரெஸ் வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நீங்க ஹீரோனியாக்கு தான் ட்ரெஸ் கிஃப்ட் பண்ணும் அப்படின்னு பெர்ட்டியா சொல்லவும் என்னோட பார்ட்னர் நீ தான், அதனால
அதனால தான் நான் உன்கிட்ட கேட்கறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு நான் ஏன் இப்படி கோவப்படுறேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். அவ கையில வச்சிருக்கிற பிஸ்கட் எடுத்து நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு இது டேஸ்டா இருக்குன்னு சொல்றான். எப்பவுமே காமா யோசிக்கக்கூடிய நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைமா கொஞ்சம் அதிகமா எமோஷன்ஸை வெளியே காமிக்க ஆரம்பிக்கிறான். சரி உனக்கான டிசைனை நானே செலக்ட் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். எல்லோ கலர்ல இருந்தா எனக்கு பிடிக்கும்னு பா சொல்லிட்டு இல்ல ப்ளூவா இருந்தா நல்லா இருக்கும். இல்ல வேண்டாம் நான் ஒரு வில்லனு ஸோ பிளாக் இல்ல ரெட் கலர் போடுறேன்னு பா சொல்லவும் எப்பவும் நீ போடுற எல்லோ கலரே போடலாம்ல உனக்கு அந்த எல்லோ பிடிக்காம போயிடுச்சான்னு இன்டெரக்டா நம்ம ஹீரோ அவனை பார்த்து கேட்கறான். நானே இந்த கேள்வியை கேட்டுட்டு எதுக்காக பயப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறான். எனக்கு எல்லோவை பிடிக்கும் சாஃப்ட் ப்ளூவையோ பிடிக்கும் ஏன்னா அந்த கலர்ஸ் கூட தான் எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்கு அப்படின்னு பர்த்தியாவும் இன்டெரக்டா நம்ம ஹீரோவை பிடிக்கும் அப்படின்னு சொல்றா. அடைக்கிற வைக்கிற அந்த இன்சிடென்ட்டை பத்தி மறந்துட்டு நீயா ஜாலியா இருக்க கூடாதுன்னு நம்ம ஹீரோ கேட்டா என்னால முடியாது நீங்களும் மத்த எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு பா சொல்றா. ஏன் நம்ம 2 பேரும் ஹாப்பியா இருக்க முடியாதான் நம்ம ஹீரோ கேட்டா இல்ல எங்க அப்பா நிறைய கிரைம்ஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லவும் பட் ஆனா அதெல்லாம் என்னோட ஆர்டர்ஸ்னால தான் அவர் ஒரு ஸ்பைன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கிராஜுவேஷன் டே அன்னைக்கு எல்லாம் வில்லனஸா காமிக்க இந்த டைரி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் பண்ண தப்பான விஷயங்கள்லாம் இதுல எழுதி வச்சிருக்கேன்னு வா காமிக்கிறா. ஹீரோனியா டீ பார்ட்டிக்கு வரப்போ அவளை கலாச்சு விட்டேன் அப்படின்னு சொல்லி அவ அதுல எழுதியிருக்கா. பட் உண்மையிலே என்ன நடந்திருக்கும்னா ஹீரோனியாக்கு ஒழுங்கா டீ கூட போட தெரிஞ்சிருக்காது. பெர்ட்டியா தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பா. இதே மாதிரி தான் பெர்ட்டியா வெள்ளத்தனமா பண்ண அப்படின்னு எழுதி வச்சிருக்கிற எல்லா விஷயத்திலயுமே வந்துட்டு அவ ஹெல்ப் தான் பண்ணியிருக்கா. பெர்ட்டியா என்ன வெறுக்கிறியா அதனால தான் என்னை விட்டு விலகி போகணும்னு நினைக்கிறியா நம்ம ஹீரோ கேட்கறான். இல்லாத கேள்வியை கேட்டுட்டு இருக்கேன் நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறான். அந்த ஹீரோனியா கூட நான் இருந்தா தான் ஹாப்பியா இருப்பேன்னு நீ சொல்ற பட் ஆனா எனக்கு என்னமா அப்படி தோணலையே நீ ஜஸ்ட் இதை காரணமா கேட்டு என்கிட்ட இருந்து விலகி போகணும்னு நினைக்கிறல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அது ஒன்றும் உண்மை இல்லை அப்படின்னு வா சொல்லுவோம். அப்புறம் ஏன் என்கிட்ட இருந்து விலகி போறேன்னு கேட்டா நீங்க எனக்கு ரொம்பவே முக்கியம் சார் செஷியல் அப்படின்னு வா சொல்லுவோம். என்னோட ஹாப்பினஸ் எதுவா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ கேட்கவும் நீங்களும் ஹீரோனியாவும் ஒன்னா இருக்கிறது தான் அப்படின்னு வா சொல்றா. பிறந்ததுல இருந்து ஃபர்ஸ்ட் டைமா ஒருத்தர் மேல வெறுப்ப காமிக்கிறோம்னா அது இவா மேலதான் அப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்பவே கஷ்டப்படுறான். எனக்கு தான் உங்க ஃபியூச்சர் தெரியும் அதுதான் உங்க டெஸ்டனி அப்படின்னு சொல்லவும் உனக்காக நான் அந்த டெஸ்டனியவே உடைப்பேன். நான் செஞ்ச விஷயங்களை நினைச்சு நான் இதனால் வரைக்கும் வருத்தப்பட்டதில்ல. ஸோ என்னோட ஃபியூச்சரை எனக்கு மாத்திக்கிட தெரியும். உன் கூட இருக்கிறது தான் எனக்கு ஹாப்பினஸ் உனக்கு எப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். பெர்ட்டியா பதில் சொல்லாம தயங்கிட்டு இருக்கா. திங்க் பண்ண நினைச்சாலும் என் எமோஷன் என் வழியில குறுக்க வருது. உனக்கான ட்ரெஸ்ஸை நான் செலக்ட் பண்றேன் அதை போட்டு நீ கிராஜுவேஷன் பார்ட்டிக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மீட் பண்ண அப்போ நீ தான் அந்த கேமை ஆரம்பிச்ச வில்லனஸா நீ தான் கிளைம் பண்ணிக்கிட்ட. இது எப்படி முடியுதுங்கிறத கடைசி வரைக்கும் நீ பார்த்து தான் ஆகணும். ஸோ ப்ளீஸ் ஓடி போகாம பார்ட்டியை அட்டன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறா. இப்போ கிராஜுவேஷன் பார்ட்டியும் நடக்குது. ஹீரோ செலக்ட் பண்ண ட்ரெஸ்ல டியா ரொம்பவே அழகா இருக்கா. செஷியல் இன்னைக்கு தான் அப்படின்னு டியா வருத்தப்படவும் நம்ம ஹீரோவை வாயில கைய வச்சுல இருக்கிற வரைக்கும் நீ தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவல்ல கவலைப்படாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இன்னைக்கு அந்த ஃபியூச்சரையும் சோகத்தையும் நான் டெஸ்ட்ராய் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இப்போ நம்ம ஹீரோ டியா 2 பேருமே அந்த ஹால்குள்ள என்ட்ராக போறாங்க. எனக்கு பிடிக்கும் அப்படின்னு டியா சொல்றா. என்னது நம்ம ஹீரோ கேட்கறான். கூட இருக்கிறது உனக்கு ஹாப்பினஸா நம்ம ஹீரோ கேட்டிருப்பான். அன்னைக்கு அவ பதில் சொல்லியிருக்க மாட்டா. அதுக்கான பதில இன்னைக்கு அவ சொல்றா. நம்ம ஹீரோவா அதை புரிஞ்சுக்கிறான். 2 பேரும் ஹால்குள்ள என்டர் ஆகுறாங்க. எனக்காக இது நாள் வரைக்கும் நீங்க பண்ண எல்லாத்துக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு ஒரு குட் பை அப்படிங்கிற மாதிரி இன்டெரக்டா அவ சொல்றா. இது முடிஞ்சு போகிறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ வந்துட்டு பெர்ட்டியாவை தான் லவ் பண்றான். அப்புறம் எதுக்கு பெர்ட்டியா லூசுத்தனமா நீ என்னை விட்டுட்டு போயிருவ ஏதாச்சும் நடந்துரும் கம்பல்லிங் ஃபோர்ஸ் வந்துட்டு சினாரியாவை மாத்திரும் அப்படின்னு பெர்ட்டியா ஏன் தேவையில்லாம பயந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி தான் நான் நினைச்சேன். பட் ஆனா நெக்ஸ்ட் எபிசோட பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கே அது ஏன் புரிஞ்சுது. ஸோ நீங்களும் பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் காய்ஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.